ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பண்ண போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக் தான், அதுவும் உளுந்தை வச்சு பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு 150 கிராம் அளவுக்கு வெள்ளை உளுந்து இந்த மாதிரி ஒரு 2 மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன். இப்போ இதை எடுத்து அரைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ உளுந்து அரைச்சிக்கலாம். நல்லா வலுவலுப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அது தண்ணி அதிகமாக ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைச்சி எடுக்கணும். இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா மைய அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். தேவையான உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இந்த மாதிரி சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, மிளகு ஒரு 10லேருந்து 20 போல் மிளகு, அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து 3 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ கலந்துருவோம். பாருங்கள், இதை நல்லா கலந்தாச்சு. இது கூட நம்ம வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அரிசி மாவோ இல்லை வேறு எதுவுமே நம்ம இது கூட சேர்க்க தேவையில்லை. இது மட்டும்தான். இப்போ இதை நம்ம போண்டா மாதிரி இதில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போண்டா மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம போண்டா போட்டு எடுத்துக்கலாம். இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம கையில் எடுத்து போட்டிங்கன்னா போதும். ரொம்ப பெரிய உருண்டையும் வேண்டாம், கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். உளுந்துன்றதுனால போட்டதுமே மேலே எலும்பி வந்துடும், நல்லா பஞ்சு போல். நல்ல கலர் மாதிரி வரட்டும், அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்ல கலர் மாதிரி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துப்போம். சூப்பரான ஒரு உளுந்தில் போண்டா செஞ்சிட்டோம். அப்படி ஒரு மொறுமொறுப்பு, மேலே தொட்டு பார்த்தா அவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. சூடாக இருக்கிறதுனால தொட முடியல. ரொம்ப சுட சுட ஒரு சாயங்கால நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ருசியான ஒரு உளுந்து போண்டா செஞ்சு முடிச்சிட்டோம். நம்ம எப்பயுமே உளுந்த வடை செய்கிறது தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு போண்டாவில் நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, தேங்காய் சேர்த்தது தான் இதில் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒவ்வொரு கடியும் போண்டா சாப்பிட்றப்போ அந்த தேங்காய் கடிப்படுறப்போ டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். அதனால தான் நான் இது கூட தேங்காய் சேர்த்துருக்கேன். நீங்களும் மறக்காமல் இதில் தேங்காய் சேர்த்து நீங்கள் உளுந்த போண்டா செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். அதே சமயம் வெங்காயமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து பாருங்கள். நம்ம உளுந்த வடையெல்லாம் மெது வடையெல்லாம் செய்கிறப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் சிலர் சேர்த்துப்பாங்க, சிலர் கம்மியாக சேர்த்துப்பாங்களே. அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் சேர்த்துட்டு தேங்காயும் இது கூட சேர்த்துட்டு நீங்கள் செய்கிறப்போ ரொம்ப ரொம்ப ருசி அருமையாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.